ஒரு சிறிய கிராமத்தில் மாயா என்பவர் இருந்தாங்க. எதுவும் இல்லாமல் போன வாழ்க்கை. ஆனால் ஒரே ஒரு கனவு மட்டும். என் மகன் ஆரவ் பெரிய மனிதன் ஆகணும். காலை வேலைக்கு போகிற அம்மா, மாலை அயல வீட்டில் பணி பண்ணுற அம்மா. ஆனால் மகனுக்காக மட்டும் ஒரு நாளும் சோர்வு காட்ட மாட்டாங்க. ஒரு காலை ஆரவ் சொன்ன, அம்மா, என் நண்பர்கள் எல்லாரும் சிப்ஸ் ஜூஸ் வாங்குறாங்க. ஆனால் நான் மட்டும் ரொட்டி மட்டும்தான் சாப்பிடணுமா? மாயா சிரிச்சிட்டு சொல்கிறாங்க, கண்ணா, இப்போ நம்மிடம் இருக்கும் பணத்துக்கு இதுதான் முடியும். ஆனால் உன் எதிர்காலம், அதுக்கு எல்லாம் நான் இருக்கேன். ஆரவ் சிரிக்கிறான். ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் ஒரு சிறு வருத்தம். பள்ளியில் நண்பன், டேய், நீ ஏன் எதையும் வாங்க மாட்டேன், பணம் இல்லையா? ஆரவ் வெட்கத்தோடு சொல்கிறான், என் அம்மாவுக்கு பணம் இல்லை. ஆனால் ஏன் இப்படி ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தேன் என்று தெரியலை. அந்த வார்த்தைகள் மாயாவின் காதுக்கு விழுந்தது. ஆனால் அவர்களோ என்ன செய்யணும்னு தெரிஞ்சவங்க. மகனுக்கு சிரிச்ச முகம் மட்டும் காட்டினாங்க. அன்றிரவு வீட்டில் ஒரே அமைதி. மாயாவிடம் இருந்து வெறும் 20 ரூபாய். அது கொண்டு தனக்காக இல்லை, ஆரவுக்காக பால் வாங்கினாங்க. அவங்களும் பசிக்குதுன்னு சொல்லாமல் வெறும் வயிற்றோட படுத்து தூங்கிட்டாங்க. அவங்க பசி மகனோட எதிர்காலத்துக்காக பாலமாக இருந்தது. ஒரு நாள் பள்ளியில் இந்த மாதத்தில் சிறந்த மாணவன் ஆரவ் அவன் மேடைக்கு வந்து மைக் பிடிச்சு சொன்னான், என் மகன்தான், அம்மாவினால் தான் நான் இங்கே நிற்கிறேன். அவங்க வயிறு காலியாக இருந்தாலும் என்னை பசியாக விட மாட்டாங்க. நான் அவரை ரொம்ப காயப்படுத்திட்டேன். இனிமேல் நான் அம்மாவுக்கு பெருமை சேர்ப்பேன். மாயா கீழே உட்கார்ந்து கண்ணீர் விட்டாங்க. அது துக்க கண்ணீர் இல்லை, பெருமை கண்ணீர். இந்த ஸ்டோரியோட மாரல் என்னன்னா, ஒரு தாய் தன் மகனுக்காக தன்னையே மறந்து விடுவாள். ஆனால் அந்த தாயின் தியாகத்தை குழந்தை பெருசான போது தான் உணர்வாள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.